ஆவியின் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏகுதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஆசீர்வாதவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, மாற்றம் மிக்கவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம்ப்பா, பெரியவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே யெகோவாயிரே, யெகோவா நிஸ்ஸே உம்மை துதிக்கிறோம்ப்பா, நீதியின் தேவனே உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஆசீர்வாதவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதம் ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், வாசம் செய்வோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இந்த அருமையான நாளுக்காகவும் நீ தந்த இந்த நேரத்திற்காகவும் நன்றி இயேசுவே. இறை வார்த்தை வாஞ்சோடு கேட்க கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தியை பறைசாற்றவிருக்கும் உம் அடிமை என் நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக கண்மணி போல் காக்கின்றார் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருப்பாடல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். உமது கண்ணின் மணி என்ன என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். பிரைஸ் தி Praise the லார்ட். Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தாவீது தன் வாழ்நாட்களில் ஜெபத்திலும் துதி ஆராதனையிலும் மிகவும் சிறந்து விளங்கினார். அவரது உருக்கமான ஜெபமும் திருப்பாடல்களும் வாசிப்பவர்களின் உள்ளத்தை தொடாமல் இருக்காது. தாவீதின் இருதயம் எப்போதும் ஆண்டவரோடு இணைந்து இருந்தது. ஆண்டவரும் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்ற மகனாக கண்டார். ஒரு குழந்தை தன் தகப்பனிடம் உரிமையோடு பேசுவதைப் போல தாவீது ஆண்டவரிடம் உரிமையோடு பேசுகின்றார். ஆண்டவரே, உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும், உமது சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். எனக்கு கேடு வரும் நாளில் உம் கூடாரத்தினுள் என்னை மறைத்து வையும், கூடாரத்தினுள்ளேயே என்னை ஒளித்து வையும், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வையும் என்று சொல்லி பாதுகாப்புக்காக மன்றாடுகின்றார். இப்படிப்பட்ட ஜெபம் ஆவியிலும் உண்மையிலும் நிரம்பி ஜெபிக்கின்ற ஜெபம். நாம் ஒவ்வொருவரும் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். யாரோ எழுதி வைத்த ஜெபங்களை வாசிப்பதிலும், பிரார்த்தனைகளை சொல்லி ஜெபிப்பதிலும், மன்றாட்டுகளை சொல்லி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி கெஞ்சுவதிலும் ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆவியிலும் உண்மையிலும் நிரம்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆகவேதான், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன், ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்டதில்லை என்கிறார் நம் ஆண்டவர். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் ஜெபியுங்கள். அவர் உங்கள் இதய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையுமே அவர் சந்திப்பார். இறுதியில் நிலை வாழ்வையும் உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். அவரே உண்மை தெய்வம். அவரை மட்டும் ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணி செய்யுங்கள். வேற்று தெய்வ வழிபாட்டுகளுக்கோ, சாத்தான் வழிபாட்டுகளுக்கோ, சிலை வழிபாட்டுகளுக்கோ செல்லாதீர்கள். இயற்கையையோ சூரியனையோ தெய்வம் என்று சொல்லி வணங்காதீர்கள். இவற்றிற்கெல்லாம் பணிவிடையும் செய்யாதீர்கள். மீறினால் அழிவீர்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் முன் உங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உடைய கண்ணின் மணியென என்னை காத்தருளும். என் சிந்தனையையும் சொல்லையும் செயலையும்
நடத்தையும் ஆசீர்வதியும். பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுப்பார். நீங்கள் போகையிலும் வருகையிலும் ஆண்டவர் உங்கள் கூடவே இருப்பார். நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கிடைக்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சக்கரியா 2 அதிகாரம் 8 வசனத்தை வாசியுங்கள். என்னை தமது மாட்சிக்கென்று அனுப்பிய ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்த வேற்றினத்தாரை குறித்து உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் வேரூன்றி நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை கடைபிடித்து பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்பவர்களை ஆண்டவர் அதிகமாக அன்பு செய்கின்றார். அவர்களுக்கு எதிராக யாராவது தீங்கு செய்தால் ஆண்டவர் அவர்கள் சார்பில் நின்று அவர்களுக்காக யுத்தம் செய்வார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். தேவைப்பட்டால் அவர் நமக்காக யுத்தம் செய்வார். எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் பட்ட பாடுகளையும் அவர்கள் எழுப்பிய கூக்குரலையும் ஆண்டவர் கேட்டார். இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் அதிகமாக அன்பு செய்தார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கானான் தேசத்திற்கு வழிநடத்த ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். எகிப்திலிருந்து கானான் தேசம் சென்றடையும் வரை இஸ்ரேல் மக்களுக்கு உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே அக்கினி தூணாகவும் இருந்து அவர்களை கண்மணி போல பாதுகாத்தார். பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு அவர்களை குடியேற்றினார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்த காரணத்தினால் அண்டை நாட்டு அரசர்கள் அவர்களை நெருங்க அஞ்சினார்கள். பிரியமானவர்களே, விசுவாசத்தில் வேரூன்றி நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் ஒருவராலும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. உங்களுக்கு எதிராக தீங்கு செய்தவர்கள் உங்கள் சார்பாக வருவார்கள். அவர்கள் உங்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். உங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உங்களை கண்மணி போல பாதுகாப்பார். நிலை வாழ்வை உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் எவ்வளவாக நம்மை அன்பு செய்கின்றார் என்றால், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்பார். சிறிது யோசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய சவுலுக்கு ஆண்டவர் தோன்றினார். வானத்தில் தோன்றிய ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்கின்ற குரலையும் அவர் கேட்டார். அதற்கு சவுல், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்றார். ஒளியாக தோன்றிய இயேசுவை காண இயலாத சவுல் 3 நாட்கள் பார்வையற்று இருந்தார். அந்த 3 நாட்களும் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, உருக்கமாக ஜெபித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவாக்கினர் அனனியா வழியாக சவுலை அபிஷேகம் செய்தார். சவுல் பவுலாக மாறி அதிமிக வல்லமையோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்கின்றீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை கண்மணி போல பாதுகாப்பார். உங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை உங்கள் சார்பாக வரவைப்பார். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள், வாழ்வு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எசாயா 49 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கவும். இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன் நிற்கின்றன. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, காதலர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும்போது தங்களுடைய பெயர்களை நெஞ்சிலோ அல்லது கைகளிலோ பொறித்து வைத்துக் கொள்வார்கள். இதில் அவர்கள் ஒரு பெருமகிழ்ச்சி அடைவார்கள். நம்மை கண்மணி போல பாதுகாத்து
அதிகமாக அன்பு செய்யும் நம் ஆண்டவர் இயேசு என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். உன்னை என் உள்ளங்கையில் நான் பொறித்து வைத்துள்ளேன். நீ எப்பொழுதும் என் கண்முன்னே இருக்கின்றாய் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பு மகா மகா பெரியது. அவருடைய அளவற்ற அன்பினால் நாம் செய்த பாவங்களுக்காக அவர் நமக்காக சிலுவையிலே ஏராளம் பாடுகள் பட்டு மரித்தார். மரித்த இயேசு நம்மோடு இருக்க உயிர்த்தெழுந்தார். அவர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம் கூடவே இருந்து நம்மை கண்மணி போல பாதுகாத்து வருகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உடனிருப்பை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் தீமை எதுவும் உங்களை அணுகாது. சாத்தான் உங்களை வஞ்சிக்கவே முடியாது. ஆகவே ஆண்டவரோடு இணைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூர்கிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன கூறுகிறார் என்பதை கவனமாக கேளுங்கள். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள், மதிப்பு மிக்கவள், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவாக நம்மேல் அன்பு கூறுகிறார் என்கின்ற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அவரது அன்பில் இருந்து நீங்கள் விலகவே மாட்டீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்க விரும்பினால் கட்டளைகளை கடைபிடித்து பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். இறைவார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள். ஏராளமான நற்செயல்களையும் இரக்க செயல்களையும் செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய அன்பில் உங்களால் நிலைத்திருக்க முடியும். ஆண்டவர் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமென். ஆமேன். Amen. ஆமேன். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாருங்கள் செபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். பிறந்த நொடி முதல் இந்த நொடி வரை எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல காத்து வந்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. ஏராளமான இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும், கொடிய கொள்ளை நோய்களிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும், பஞ்சங்களிலிருந்தும், யுத்தங்களிலிருந்தும் நீர் எங்களை காத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் ஒருவர் மாத்திரமே உண்மையுள்ள தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு அருள் தாரும். உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நாங்கள் உமது அன்பை விட்டு விலகி போய்விடாதபடி எங்கள் கரத்தை பிடித்து நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மீட்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மீட்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை துதிக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.